வணக்கம் சாமிமார்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பதிவில் குலசை பயணத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மையான காளி முட்டை எடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இன்றைக்கி எழுப்பப்படுகிறது. நிச்சயமாக உண்டு. நிறைய நேயர்களும் கேட்டிருந்தார்கள், நீங்கள் மையான காளியை பற்றி பேசலையே, மந்திர உச்சாடனம் இன்னும் அதுக்கு தனியாக முறையே சொல்லலையே அப்படிங்கிறது. சாந்த காளிக்கு உள்ளது தான் மையான காளிகள், அது ஒன்று தான். மையாள காளிக்கு உண்டான மந்திர உச்சாடனை சொல்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை. அது புரிங்கிறத நான் சொல்ல முடியும். அது மிகவும் ஆபத்தானது ஒன்று. அதை நம்ம உடம்பில் சாந்தமாக இறங்கிவிட்டால் பரவாயில்லை, ஆக்ரோஷமாக இறங்கிவிட்டால் அது நமக்கு ஆபத்தை முடியும் என்பதே என்னுடைய கருத்தாக நான் கூறுகிறேன். மையான காளி ஆடுபவர்களுக்கு முட்டை எடுக்க முடியும், கண்டிப்பாக முடியும். ஆனால் தகுந்த குருக்கள் வேண்டும், தகுந்த மாந்திரிகர்கள் வேண்டும், இருந்தால் மட்டுமே முட்டை எடுக்க முடியும். எடுத்திருக்கிறோம், அது முற்றிலும் உண்மையான விஷயம். நாங்கள் ஒரு காளி, தலைமை காளி, எங்களுடைய தலைமை காளி மையான வேடம் கட்டி கொண்டு இருக்கும் பட்சத்தில் நான் முட்டை எடுக்க வேண்டும், எனக்கு ஏற்பாடுகள் செய்யுங்கள் என்று என்னிடம் கேட்டார். நான் அந்த தொழில் படித்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் சுமார் 10 வருஷத்துக்கு முன்னர் நிச்சயமாக உண்டு, எடுக்க முடியும். எடுக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை என்னோட குருநாதரிடம் அணுகிறேன் என்று நான் என்ன குருநாதரிடம் அணுகினேன். எடுத்துக்கலாம், ஆனால் அவர் உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்தால் நம்ம பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத எழுதி கொடுக்கணும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். அந்த காலியும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அது ஒரு தைரியமான ஒருவர். அவர் எனக்கு கூட அன்னமுறை உள்ளவர். பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, கட்டாயமாக நான் அதை எடுத்தே ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னார். சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் 3 நாள் பூஜைக்கு உண்டான வேலையை நான் பார்த்தேன். 3 நாள் தான். அவர் 48 நாள் விரதங்கள் அது வேற. ஆனால் இது 3 நாள் தனியாக இருக்கணும், இருள் சூழ்ந்த அறையில் சூரியன் ஒளி பார்க்காம இருக்கணும். சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். 3ஆவது நாள் என் குருநாதர் வந்து விட்டார். இந்த 3 நாளைக்கு உண்டான பொருள் என்ன பூஜைக்கு உண்டுன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு மந்திரங்கள் அதே மாதிரி அதுக்கு ஒரு மந்திரங்களை சொல்லி குளிப்பச்சலை அப்படின்னு சொல்லுவோம். குளிப்பச்சலைன்னா பிணங்களை விதைச்சதுக்கு அப்புறமாக மேலே முளைக்கக்கூடிய நவதானியங்களை விதைச்சிருப்பாங்க, அந்த செடிகளை தான் குளிப்பச்சலை அப்படின்னு சொல்லுவோம். பிறந்த மேனியில் அதை ஆஞ்சிட்டு வரணும், சும்மா போய் ஆய முடியாது. ஆஞ்சா அதில் இருக்கக்கூடிய குளிப்பேச்சியும் சுடுகாட்டு சுடலையும் காளியும் நம்மளை அடித்துவிடும் என்பதே ஐதீகம், இன்றைக்கும் ஐதீகம். அதனால் அது கிட்ட யாரும் போவதில்லை. அதனால்தான் அந்த பச்சலை வைத்து அர்ச்சனை பண்ணினால் மட்டுமே மையான காளி அகோரமாக மாறும். சுய நினைவை இழப்பார்கள். இல்லை என்றால் சுய நினைவோடு தான் அந்த ஒரு நிமிஷம் தான் அந்த அம்பாள் வரும், அம்பாளாக வருவாள், அகோரமாக வரமாட்டாள். இன்றைக்கும் அம்பாளாக தான் வந்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் உடம்புல அப்படி தான் இருக்குது. அகோரமாக மாறிச்சுன்னா அவங்க உடம்பு தாங்காது. முதல் விஷயம், உடம்பு ரொம்ப அதுக்கு கடினமான ஒன்று, வெப்பமாகிவிடும் நம்ம உடம்பு. போய் அந்த பச்சளையை பறித்து வந்து கொடுத்து அவர் பூஜை 3ஆவது நாள் பூஜைக்கு என்னுடைய குருநாதரும் வந்து அந்த பத்திரத்தை வாங்கி கொண்டு அவர் பூஜை நடந்து முடிந்து 1 hour நாங்கள் ஒதுங்கி விட்டோம். நாங்கள் வைத்த 3 இடத்திலும் முட்டையை எடுத்துக்கொண்டு எங்களிடம், அது காளி முட்டை, அதில் பேசலாம் முடியாது நம்ம, அதை எடுத்துகிட்டு நேராக அது ரூமில் போய் படுத்துருச்சு. போய் பார்க்குறோம், போய் டக்குன்னு எல்லாரும் உள்ளே போக முடியாது. அந்த ஓலையை எடுத்துகிட்டு போய் பார்த்த நிமிஷம் முட்டை, நாங்கள் எழுதி வச்ச முட்டை இருந்துச்சு. நாங்கள் எழுதி தான் வைப்போம். அப்படின்னா அதான் உண்மையா அப்படிங்கிறது ஒரு சாத்தியம். எதுக்குன்னா நாங்கள் வந்தது பூஜை பண்ணது எதுவுமே அதுக்கு தெரியாது, அது ரூமில் தான் இருக்கும். அந்த 3 நாள் அதுக்கு சுய நினைவே இருக்காது. அர்ச்சனை மட்டும் அது பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம உட்காந்து அதுக்கும் கொடுக்கணும், நம்மளும் பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை செய்ய அப்படின்னா அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது இறங்கின ஸ்பீடில் அது போய் அதை எடுத்துகிட்டு வந்து காமிச்சதுக்கப்புறம் முட்டை எம்டியாக இருந்துச்சு. ஆனால் முட்டை உடையலை, எந்த ஒரு கேப்பும் இல்லை, ஆனால் முட்டை எம்டியாக இருந்துச்சு. இது முற்றிலும் உண்மை. ஒரு 10 பேர் இதுக்கு சாட்சியாகவே இருக்கிறார்கள். எந்த ஒரு பதிவீடுமே நான் அனுபவித்தது மட்டுமே இல்லை. நானே மிரண்டு போய்விட்டேன். ஆஹா, இது சாத்தியம்தானா அப்படிங்கிறது. அம்பாள் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக அந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்தது எங்களாலே நம்ப முடியவில்லை. அதுக்கு பின்னால் அவரை கூப்பிட்டு பேசணும் அப்படின்னா அகோர மையான காளி உடம்பை விட்டு வெளியேறவில்லை. சுய நினைவு இல்லாமல் இருக்கிறார். என்ன பண்ணுகிறார் என்று அவருக்கே தெரியவில்லை, எங்களால் எதிர்த்தும் பண்ணவில்லை. அப்பொழுதுதான் குருநாதர் சொன்னார், இதுக்குத்தான் நான் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி கொண்டேன் என்று. இன்றும் அந்த பதிப்பீடு எங்களுடைய குட்டிச்சாத்தான் விலை கேரளாவில் இன்றும் அந்த பத்திரம் இருக்கின்றன. அவர் இதுக்குத்தான் நான் சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நான் பயந்துட்டேன். அண்ணன் இல்லையா, ஐயோ நம்ம தானே கூட்டு வந்திருக்கோம், ஊருக்கும் பதில் சொல்லணும், குடும்பத்துக்கு தெரியாமல் செஞ்ச விஷயங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பதறினதும், நீ ஒரு மாந்திரிகர் பதறக்கூடாது, நம்மளுக்கு அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்று அன்றைக்கு நைட்டு போராடி அதை நாங்கள் சாந்தப்படுத்தினோம்.
போராடி அவர் மந்திர உச்சாடனங்கள் பண்ணி அதை சாந்தப்படுத்தி கொண்டு வரதுக்கு மிக மிக கடினப்பட்டார்கள். என் குருநாதரை சும்மா சொல்லக்கூடாது, அவளுக்குள்ள அதை பண்ணி அதை கிளியர் பண்ணி கொண்டு வந்து அம்பாளை சாந்தமாக்கி விட்டார்கள். விட்டு அம்பாள் போனதுக்கு அப்புறம்தான் அவர்களிடமே நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வந்து விட்டீர்கள் அப்படின்னு. அப்படியா, எனக்கு என்ன நடந்தது என்று தெரியாது, பூஜை பண்ணி கொண்டு இருக்கையில் என் சுய நினைவு போய்விட்டது, இப்போ தான் முழித்து பார்க்கிறேன் என்றார். ஆனால் 3 நாள் அவர் உடம்பு வலி, பயங்கரமான பிரச்சனைகள், உடம்பில் பயங்கர விஷயங்கள் அவர் அனுபவித்தார். எதுக்கென்றால் அம்மன் உடம்பில் இறங்கி போகிறது, அகோரமாக இறங்கி போகிறது உடம்பு தாங்காது செலவங்களுக்கு. முற்றிலும் உண்மையான விஷயம். அதுக்கப்புறமாக இந்த விஷயத்தில் இனிமேல் நாங்கள் இறங்க மாட்டோம், இது வேண்டாம், ஒரு திருப்பு பண்ணிட்டோம், இந்த அம்மனை நம்ம அழைக்க வேண்டாம், சாந்தமாக மையான காளி இன்றைக்கும் அவர் உடம்பில் இறங்கி கொண்டு அருள்வாக்கு சொல்லிக்கொண்டு தீச்சட்டி எடுத்து ஊர் உலா வந்து கொண்டுதான் இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கும் செட்டை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அதே போல் ஆனால் அந்த ஆபத்தான விஷயத்துக்கிட்டே நாங்கள் போறது இல்லை. தகுந்த குருக்கள், தகுந்த மாந்திரிகள் இருந்தால் கட்டாயமாக நீங்கள் போகலாம், போய் எடுக்கவும் முடியும். எடுக்கிறது முற்றிலும் உண்மை. எந்த ஒரு பதிவுமே நாங்கள் ஆய்வுக்கு உட்படாமல் அதை நாங்கள் குறிப்பிடவே மாட்டோம். கட்டாயமாக நீங்கள் செய்து பார்க்க வேண்டும் என்றால் தகுந்த குருநாதர் இல்லாமல் செய்து பார்க்க வேண்டாம், தகுந்த மாந்திரிகர்கள் இல்லாமல் இதை செய்து பார்க்க வேண்டாம், மிகவும் ஆபத்தானது. மையான காளியை சாந்தமாகவே வழிபடுவதே நல்லது என்பதே என்னுடைய கருத்து. அம்பாளை வழிபடுங்கள், உங்கள் அதிர்ஷ்டங்கள் உங்கள் தேடி வரும் என்பதை எங்களுடைய பதிவாக குறிப்பிடுகிறேன். மையான காளியிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. சாந்தமாகவே வழிபடுங்கள் மக்கள், சாமிமார்களே. நன்றி, வணக்கம்.